ஹலோ டெலிவரி பாய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து அடிக்கடி நிறையா பேர் கேட்குற கேள்வி. ஸோ இன்ஸ்டாவில் இன்றைக்கு கூட 2 பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நான் வந்து டெலிவரி ஜாப்க்கு வந்து போக போகிறேன். ஸோ எந்த ஜாப் போனால் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக கேட்குறது ஜொமேட்டோ போகலாமா இல்லை வந்து ஸ்விக்கி போகலாமா அப்படின்றத பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பைக் டாக்ஸியை பற்றி யாரும் கேட்குறதே கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் மதுரையில் பேன் ஆனதுக்கப்புறமும் அதுலேருந்து இது தவறவங்களும் கேட்குறது, சரி, அதுலேருந்து டெலிவரி ஒர்க்குக்கு வரவங்களும் கேட்குறது ஜொமேட்டோ போகலாமா ஸ்விக்கி போகலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி. நானும் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதை பற்றி தனியாக மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வந்து என்னோடய மைண்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சொல்கிறேன். அதாவது என்னோட கருத்து மட்டும்தான். அண்ட் அதுக்கு மேலே முடிவெடுக்கிறது வந்து உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் இதில் சொல்கிறேன். அண்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட் வந்து ஜொமேட்டோ வந்து பார்க்கலாம். ஸோ ஜொமேட்டோ வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ வந்து மெயினாக வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ தாராளமாக வந்து ஜொமேட்டோ ஒர்க் பண்ணலாம். பட் இந்த கிக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து ஸ்லாட் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் போனோடனே லாகின் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்லாட் புக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ணுற ஸ்லாட் டைமிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பீங்களான்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கு போயிடுவீங்க. ஸோ ஈவினிங்க்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஜொமேட்டோ ஒர்க் வரீங்க அப்படின்னா 7 to 9 தான் கிக்கு டைமிங்கு. ஸோ நீங்கள் 8 மணிக்கு வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா லாகின் பண்ணலாம். ஆக்சுவலாக 7 to 9 வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் 8 மணிக்கு லாகின் பண்ணலாம். பட் அது வந்து இன்கம்ப்ளீட் கிக்கில் தான் கணக்காகும். ஓகேங்களா? ஸோ அந்த கிக்கு நீங்கள் பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ஆட் ஆகாது. அந்த கிக்குமே இன்கம்ப்ளீட்டாக தான் மென்ஷன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் ரேங்கை பார்க்க முடியாது. ஸோ ஏர்னிங்ஸும் கம்மியாகும், மெடல்ஸும் கம்மியாகும். அண்ட் மெடல்ஸ் கம்மியானாலே ஆர்டர்ஸ் ஃப்ளோவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 7 மணிக்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும் 7 to 9 புக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை 9 மணிக்கு மேலே புக் பண்ணிங்கன்னா 9 to 11 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஆர்டர்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி யாரும் 11 மணிக்கு ஒர்க் பண்ணுறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10-10:30 வரைக்கும் ஆர்டர், 10 மணி வரைக்கும் ஆர்டர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல் அடிச்சிடும். 12 மணி வரைக்குமே அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இருக்காது தான். ஸோ உங்களுக்கு ஒர்க் 6 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் 7 மணிக்கெலாம் வந்து லாகின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் மட்டும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜொமேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணி 7 to 11 வரைக்கும் கூட தாராளமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் சண்டே வந்தாலுமே தாராளமாக ஃபுல் கிக்கையும் புக் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜொமேட்டோவில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேயை பொறுத்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. வீக்லி இன்சென்டிவ் வந்து ரெகுலராக கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் அப்பப்போ கிக்கு வந்து லாகின் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் அப்பப்போ கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 வீக் ஃபுல்லாக லாகின் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த வீக்கில் வந்து இந்த சனி ஞாயிறு மட்டும் நீங்கள் ஒரு 4 கிக்கு இல்லை 8 கிக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு 200 இல்லை 500 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் போடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வந்துச்சுன்னா, இப்போ லஞ்சு டின்னர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் அடிக்கடி வந்து ஜொமேட்டோவில் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜொமேட்டோ வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். பட் கிக்கு டைமிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிக்கு டைமிங் மட்டும் நீங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணி பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்சென்டிவ் பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. வீக்லி இன்சென்டிவ் நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற இன்சென்டிவாக ஒரு ஆஃபர் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ ஒரு வீக்லாம் அடுத்த வீக்கில் எப்படினாலும் ஆஃபர் வந்து போட்டுருவாங்க. பட் என்ன, இதில் வந்து இவ்வளோ ஏர்னிங் வரும்னு உங்களால் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஆர்டர்ஸும் கண்டிப்பாக வரும் சொல்ல முடியாது. ஸோ ஸ்விக்கினே இதே மாதிரி தான். பட்டு பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 7 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200-250 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அதில். ஓகேங்களா? இது வந்து உங்கள் பெட்ரோல் காசு சேர்த்தாங்க சொல்கிறேன். நீங்கள் பெட்ரோல் காசு இல்லாமல் 250 கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. மொத்தத்துக்கு 250 வரும். ஸோ அதில் உங்கள் பெட்ரோலு, நீங்கள் டீ சாப்பிட்றது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சா 400-450 கூட வரலாம். அது உங்களோட லக்கை பொறுத்து, ஆர்டரோட வேல்யூவை பொறுத்து. அண்ட் அகைன் ஸ்விக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்விக்கிலேயும் பார்ட் டைம் ஆப்ஷனும் இருக்குது, ஃபுல் டைம் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் அல்ட்ரா ஃபுல் டைம் இன்னொன்று வச்சுருக்காங்க ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த 3 ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷிஃப்ட்டில் கம்பல்சரி ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ ஜொமேட்டோ மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போகிற மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷிஃப்ட் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வீக்லி இன்சென்டிவ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஃபுல் டைமாக பார்க்குறாங்களே, ஸோ ஃபுல் டைம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்விக்கி வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த வீக்லி இன்சென்டிவ் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்க்கு போக மீதி அவங்க வந்து கையில் வந்து ஏதோ அமௌண்ட் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வீக்லி இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டுற காசு உங்கள் பைக்கு செலவுக்கு, உங்களோட அப்புறம் இதர செலவுகளுக்கே சரியாக போயிடும். மீதி கொஞ்சம் தான் கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய இன்கமாக நீங்கள் வந்து ஸ்விக்கியில் பார்க்க முடியாது. பட் வீக்லி இன்சென்டிவ் எடுத்து
நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா வீக்லி 4000 to 6000 தாராளமாக வந்து இன்கம் வந்து எடுக்கலாம். இன்சென்டிவ் சேர்த்து சொல்கிறீங்க guys. ஏன் 7000 வரைக்கும் கூட எடுத்துருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா, அதுவும் நல்லா ஃபெஸ்டிவல் சீசன் டைம் வந்தால் ஆர்டர்ஸ் நல்லா வரும், இன்சென்டிவ் அவங்க நல்லா கொடுப்பாங்க. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டருக்கு வந்து கிலோமீட்டருக்கு கொடுக்குற பே அவுட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் மனசில் தேத்திக்கிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வீக்கெண்டாக முடிஞ்சு வரப்போ அந்த இன்சென்டிவோட சேர்ந்துருப்போ உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டாகவே வரும். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஓகேங்களா, அண்டு ஃபெஸ்டிவல் சீசனு சாட்டர்டே சண்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு ட்ராப் இன்சென்டிவ் போடுவாங்க. இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ட்ராப் 20 ரூபா மாதிரி இன்சென்டிவ்லாம் போடுவாங்க. ஸோ திங்கக்கிழமையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 7 to 11 வரைக்கும் நல்ல ட்ராப் இன்சென்டிவ்லாம் கொடுப்பாங்க இவங்க. ஸோ ஃபுல் டைமாக பார்க்குறாங்கன்னா ஸ்விக்கி வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீக் ஃபுல்லாகவே லீவ் போடாமல் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். வெள்ளி சனி ஞாயிறு லீவே கிடையாது, கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, அல்ட்ரா ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, இதான் ரூல் உங்களுக்கு. ஓகேங்களா, பட் வந்து இன்சென்டிவ் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு மாதிரி மாறும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறப்ப அந்த ஆஃபீஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் இன்சென்டிவ் வரும்ன்ற. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஓரளவுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு என்னென்னா ஓகே ஃபைனலாக இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஜொமேட்டோ இஸ் பெஸ்ட்டு. அந்த கிக்கு டைமிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து டின்னரோட பீக் கிக்கு. ஸோ அந்த 7 to 10 உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 7 to 9 புக் பண்ணி 9 to 10 புக் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் அன்றைக்கி போக மாட்டிங்கன்னா புக் பண்ண கிக்க ஸோ அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு லீவ் எடுத்து இருந்துக்கலாம். ஸோ யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒர்க் போக போனால் புக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இன்சென்டிவ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இதே பார்ட் டைமாக பார்க்க போகிறேன் ஸ்விக்கியில் அப்படின்னா ஸோ ரொம்பவே கஷ்டம். அதில் வந்து டின்னர் பார்ட்டி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ 7 to 11 வரைக்கும் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்விக்கியில். ஸோ அது வந்து வீக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தாகணும். வீக்லி ஒரு நாள் மட்டும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அதுவும் திங்கள்லேருந்து வியாழனுக்குள்ள லீவ் எடுத்துக்கலாம். வெள்ளி சனி ஞாயிறு லீவ் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபுல் டைம் பார்க்க போனீங்கன்னா கண்ணை மட்டும் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பே அவுட் எடுக்கலாம். அதே மாதிரி பார்ட் டைமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜொமேட்டோவில் பார்க்கலாம். ஸோ ஜொமேட்டோவில் ஃபுல் டைமாக பார்த்தா ஏர்னிங் கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் நான் பார்த்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் வந்து ரொம்ப ஒரு வேரியேஷனாக இருக்கும். ஃபிக்ஸடாக இவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்ற மாதிரி ஃபிக்ஸெல்லாம் ஜொமேட்டோவில் கிடையாது. பட் ஸ்விக்கிலேருந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. நீங்கள் மார்னிங் ஆர்டர் எடுத்தாலும் சரி, ஈவினிங் ஆர்டர் எடுத்தாலும் சரி, டின்னர் ஆர்டர் எடுத்தாலும் சரி, ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் ப்ரைஸு, மினிமம் ஆகிட்டு இவ்வளோ தான் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஜொமேட்டோவில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் டின்னரில் ஒரு கிலோமீட்டருக்கு 6 ரூபா கொடுக்குறான்னா மார்னிங் போனீங்கன்னா ஒரு 7 ரூபா கொடுப்பான். ஸ்நாக்ஸ் டைமிங்கில் போனீங்கன்னா 4 ரூபா 5 ரூபா முதல் கொண்டு கொடுப்பான். ஸோ ரொம்ப கம்மியான கொடுப்பான். அதுவும் பிக்கப்புக்கு வந்து ஜொமேட்டோவில் வந்து காசே கிடையாது. ஸ்விக்கியில் வந்து காசு கொடுப்பாங்க பிக்கப்புக்கு. அதுமாதிரி வெயிட் டைம் பேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் இருக்குது. ஜொமேட்டோ வந்து நீங்கள் 1 hour வெயிட் பண்ணலாம், வெயிட் டைம் பேலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில இதுகள் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை, பார்ட் டைமாக பார்க்க போகிறீங்களா ஜொமேட்டோவில் போய் கண்ணை மட்டும் நீங்கள் பாருங்கள். சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணாலும் ஜொமேட்டோ நல்ல பே அவுட் வரும். மீதி நாள் ஃபுல்லாக நீங்கள் டின்னர் மட்டும் பார்த்தாலும் சரி, லஞ்ச் டைமிங் மட்டும் பார்த்தாலும் சரி, ஸோ நல்ல பே அவுட் வந்து எடுக்கலாம். இல்லை ஃபுல் டைமாக பார்க்க போகிறேன் ப்ரோ, ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், ஸோ ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கண்ணை மட்டும் ஸ்விக்கியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் இந்த கன்க்ளூஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் புரியல, இன்னும் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஸோ மெசேஜ் பண்ணலாம். ஸோ தாராளமாக வந்து ரீப்ளை பண்ணுவேன். ஓகே பை கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோஸ் நினைக்கலாம். பை.